வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்காக சில மெத்தட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்குமா, இல்லை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சில கன்ஃபியூஷன்ஸ்லேயும் இருக்கீங்க. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தடை சூஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வாரம் 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாகவோ நீங்கள் இடையிலேயே பிரேக் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என் ரிசல்ட்ஸ் கிடைக்கல. உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் என் ரிசல்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு 3 டிப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடல் வெயிட் நிச்சயம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கோல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கணும். நீங்கள் எடுத்த உடனே ஒரு 120 டேஸ் நான் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவேன், இதுவே நான் ஒரு 200 டேஸ் இந்த ஜேர்னியில் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதோட இந்த 30 டேஸில் நான் எவ்வளோ வெயிட் குறைக்க போகிறேன், இந்த மாதத்தில் ஒரு 4லேருந்து 5 கிலோ நான் கண்டிப்பாக குறைச்சாகணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 டேஸ் கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் ஒரு 4லேருந்து 5 கிலோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ இந்த மாதம் நான் 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், இப்போ கம்மிங் மந்த்தும் நான் 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த கோலை நோக்கி நீங்கள் ஓடணும். ஸோ இந்த மாதிரியான கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ராசஸ் பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக கொண்டு போகலாம். செகண்ட் டிப்ஸ் அடிக்கடி வெயிட்டை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் டெய்லி 2 டைம்ஸ் வெயிட் செக் பண்ணுறேன், 3 டைம்ஸ் வெயிட் செக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 1 வீக்கு ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெயிட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கணும். ஒரு 1 வீக்கில் 1 kg 2 kg வெயிட் லாஸ் ஆகிருக்கணும். அப்போது அதுக்கான டயட் பிளான், அதுக்கான எக்ஸசைஸ், அதுக்கான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் 1 வீக்கில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ 1 வீக்கில் நீங்கள் ஒரு 1 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, 2 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அடுத்த வாரம் நாம் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இதுவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்சர் இருக்கணும். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட்டாக இருந்தப்போ என்ன மாதிரி இருந்தீங்க, உங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருந்தது, இதுவே நீங்கள் ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை இதுவே ஒரு 15 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிக்சராக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் பொழுது இன்னும் நான் நல்லா ஃபிட் ஆகணும், இன்னும் என்னுடைய பாடி ஷேப் அழகாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை இடையிலே பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஐடல் வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் ஹெர்பாலிஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் மூலயமா உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம்.